ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே சமையல் பார்க்கலாமா? சண்டேனாலே நமக்கு என்றைக்குங்க ரெஸ்ட்டு? அன்றைக்கி தான் நம்ம டபுள் ஷிஃப்ட்டு பார்ப்போம். ஓகேவா? இன்றைக்கி என்ன டிஷ்னா சண்டே, அதுவுமா சிக்கன் கிரேவி, சிக்கன் பெரட்டல் 2 டிஷ்ஷும் ஒரே டைமில் நான் சமைச்சிருவேன். எனக்கு அது பழகி போச்சுங்க. சிக்கன் கிரேவிக்கு இந்த சைடு ஆனியன்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், அது சிக்கன் கிரேவிக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு வானலில் இருக்கிறது வந்து சிக்கன் பெரட்டலுக்கு. இதுதான் சிக்கன் பெரட்டலுக்கு ரெடி பண்ணியாச்சு. நம்ம எப்பயும் போல் சமையல் ஆரம்பித்தாச்சு. சிக்கன் கிரேவி எப்பயும் நம்ம எல்லோரும் சமைக்கிற ஒரே ஆஸ் யூஷுவல் மெத்தட் தான். அது என்னென்னா, நான் அதில் சம்திங் ஸ்பெஷல் ஒன்று பண்ணுறேன். அது என்னன்னு பார்ப்போங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைச்சி விட்டு வைக்க போகிறோங்க. அம்மியில் வச்சு அரைச்சி வச்சாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். மிளகு, கசகசா, முந்திரி பருப்பு, அப்புறம் சோம்பு, கல்பாசி, தேங்காய், இது எல்லாமே வச்சு அம்மியில் உட்காந்து அரைச்சி அது வந்து நீங்கள் ஒரு டைம் கிரேவி வச்சு பாருங்கள். சிக்கன் கிரேவி என்ன தான் நம்ம வீட்டில் என்ன மிக்ஸி போட்டு சமைச்சாலும் அம்மியில் சமைக்கிற அந்த டேஸ்ட்டு வராதுங்க. எப்பயாச்சும் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி வச்சு பார்ப்போம். இன்றைக்கி நான் சமைக்கிறத நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக. அம்மியில் உட்காந்து அரைச்சி அது ஒரு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. எங்கள் பசங்கள்லேருந்து எங்கள் மாமியார்லேருந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அம்மியில் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதை வதக்கும் போது தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சிக்கன் பெரட்டலுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் போட்டு டைரெக்டாகவே நம்ம அது கூடவே ரொம்ப ஆயில் மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். பெரட்டல்னால் திட்டமாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நல்லா மூடி வச்சிங்கனாலும் நல்லா வெந்துடும். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து அரைச்சின்னு வந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து இதிலோட போட வேண்டியதான். போட்டு நல்லா கொதிச்சதும் குழம்பு ரெடி ஆகிடுங்க. நெக்ஸ்ட் இதை போட்டாச்சு. அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். கொதிச்சதுமே குழம்பு ரெடி ஆகிடும். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான். அந்த வேலை முடிஞ்சிருச்சு. சிக்கன் பெரட்டல் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் திட்டமாக வேக வச்சிங்கனாலுமே அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நம்ம அம்மாச்சி இவங்கெல்லாம் சமைச்சு கொடுத்த ஒரு டேஸ்ட்டு வரும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சிங்க. நம்ம அதிகமாக மசாலா போடாமல் வீட்டில் நம்மளே ஹோம்மேடாக அரைச்சி வைக்கிறதுனால அதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். மற்ற மசாலா போடாமல் வீட்டில் நல்லா ஆவி பறக்க சிக்கன் தண்ணி குழம்புன்னு சொல்ல முடியாது, கிரேவி மாதிரி தான் இருக்கும். அந்த சிக்கன் பெரட்டல் வச்சு நம்ம சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு இந்த சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.